அதனால தயவு செஞ்சு சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்கேயோ ஒரு இடத்துல மாப்பிள்ளைய மன்னிச்சு அவருக்கு ஒரு வாய்ப்பு தர முடியுமான்னு யோசிச்சு பாரு. அண்ணா, நீ சொல்றது எனக்கு புரியுதுண்ண. நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா இன்னொரு வாய்ப்பு கொடுக்கற தகுதியெல்லாம் அவனுக்கு இல்லண்ண. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் மோசமானவன். அதை நீ ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டு சொல்லலாம்ல. அண்ணா, 6 வருஷத்துல நான் பார்க்காததாண்ண. அப்போ விவாகரத்து வாங்குறதுனே முடிவு பண்ணிட்ட. ஆமா அண்ணா. எப்படியும் கோர்ட்ல விவாகரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா நீ உடனே என்ன அடிச்சான் மிதிச்சான், என்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டான்னு நீ சொல்லுவ. அதே நேரத்துல மாப்பிள்ளையும் வாயை மூடிட்டு சும்மா இருந்துருவார்னு மட்டும் நீ நினைச்சிடாத. பதிலுக்கு அது இதுன்னு ஏதாவது சொல்லி பழி சுமத்துறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. அதை யோசிச்சுக்கோ. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓஹோ, உங்க தங்கச்சி கிட்ட சொல்லி வைங்க. நான் அடிச்சேங்கிற விஷயத்த அவ கோர்ட்ல சொன்னானா, நான் அவ மேல ஏதாச்சும் பழி போடுவேன்னு உன்கிட்ட சொன்னானா? என்ன, ஒருவேளை அவன் உன்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருந்தானா நீ என்ன பண்ணிருக்கணும்? அவன் சட்டைய புடிச்சு நீ எப்படிடா என் தங்கச்சி மேல வீண் பழி போடுவேன்னு சண்டை போட்டுக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. ஆனந்தி, அவர் என்ன செய்வார்னு எனக்கு எப்படி தெரியும்? அதான நானும் சொல்றேன். அவன் எப்போ என்ன செய்வான்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்லாத ஒருத்தன் கிட்ட வாழவே முடியாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த விவாகரத்து முடிவையே எடுத்திருக்கேன். அதனால எனக்கு என்ன வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ தயவு செஞ்சு விட்டுருன. ஓ அப்படியா? நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் உன் அண்ணனாவும் சரி, ஒரு சக மனுஷனாவும் சரி, நான் தலையிட மாட்டேமா. எனக்கும் உன் வாழ்க்கைக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ தாராளமா பண்ணு. ஆனா விவாகரத்து வாங்கறதுக்கு முன்னாடி அசிங்கம் 2 பக்கமும் இருக்க போகுது. அதை சந்திக்கிறதுக்கு நீங்க எல்லாருமே தயாரா இருங்க. டேய்,